உங்க ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும் வந்து அப்படியே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல கமெண்ட்ல டைப் பண்ணலாம். இப்போ சூப்பர். ஸோ ஒரு 5 இல்ல 6 பேர் தான் இருக்கீங்க. மொத்தம் 35 பேர்ல வந்து 5, 6 தான் இருக்கீங்க போல இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. மம்முலாவா? ஓ, மஞ்சிரான்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு. நாமெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகுறோமா அப்படின்லாம் பார்த்தோம்னா வந்து நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி நிற்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்மள இப்ப ஓகே. ஸோ மீட் பண்ணிடுங்க. பேசுறப்போ வந்து கண்டிப்பாவே இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பேசலாம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அப்படி தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஓஎன்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்குள்ள வந்து நம்ம என்னெல்லாம் நீங்க பார்க்க போறோம் அப்படின்னா, ஓஎன்டிசிக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, ஏன் ஓஎன்டிசி தேவை, அந்த ஓஎன்டிசில வந்து நம்ம வந்து எப்படி சைன் அப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு ஓஎன்டிசிக்கு மட்டுமே நீங்க யோசிக்க வேண்டாம். இதை வச்சு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதை பொறுத்து நீங்க வந்து உங்களோட இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எங்களை பத்தின ஒரு அறிமுகம். அக்ரிசக்தி அப்படிங்கிறது வந்து 2012 வந்து விவசாயத்துக்காக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கும் பிளே ஸ்டோர்ல வந்து உங்க பிளே ஸ்டோர்ல போய் உங்க செல்போன்ல இருக்கிற பிளே ஸ்டோர்ல போயிட்டு அக்ரிசக்தி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களோட விவசாயம் இன் தமிழ் அப்படிங்கிற மொபைல் ஆப் தான் வந்து வரும். ஸோ இது வழியா நாங்க வந்து கடந்த 12 வருஷமா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வந்து நாலேஜ் ஷேரிங் கொடுத்துருக்கோம். இந்த பயிருக்கு இந்த மாதிரி கிராப் வரும், கிராப்புக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இதை பத்திலாம் நாங்க சொல்லி ஒரு 12 வருஷமா நாங்க வந்து நிறைய வேலைகள் வந்து செய்துட்டு வரோம். ஸோ அதுக்கு அடிப்படையில் வச்சுட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து நாங்க உருவாக்கிட்டு வரோம். மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம போக போக சொல்லலாம். ஸோ இந்த ஓஎன்டிசி அப்படிங்கிறதா வந்து அக்ரிசக்தியில ஓஎன்டிசி ஸ்டோர் அப்படிங்கிறதே வந்து தனியான ஒரு ஸ்டோர். இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை பின்பற்றி இப்ப நாங்க செயல்பட்டு இந்த ஓஎன்டிசி ஸ்டோரை வந்து நாங்க கொண்டு வரோம். அடுத்தது இந்த கோ மார்ட் அப்படிங்கிறது. இந்த கோ மார்ட் அப்படிங்கிறது இணையத்துல கால்நடைகளை வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மா உருவாக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் வந்து இதுவும் வரும். ஸோ அக்ரிசக்தி ஸ்டோர் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு 4 இடங்கள்ல வந்து ஸ்டோர்ஸ் இருக்கு, பிரான்ச்சைசி இருக்கு. இதை வந்து ஒரு 50 ஸ்டோருக்கு நாங்க வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு தரமான பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய சவால்களை வந்து நாங்க மையமா வச்சுட்டு எங்களோட செயல்பாடுகளை நாங்க வந்து தொடர்ச்சியா செய்துட்டு வரோம். ஸோ அதனோட விளைவுகள் தான் இன்னைக்கு வந்து இந்த ஓஎன்டிசி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட வந்து எங்களோட நாலேஜை ஷேர் பண்றோம். நிறைய பேர் கிரிப்டோ காயின் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து கிரிப்டோ காயினை வந்து ஒரு பாலிகான் ஒரு நெட்வொர்க் ஒன்று யூஸ் பண்ணி சக்தி காயின் அப்படிங்கிற பேர்ல வந்து இதை வந்து ஒரு ட்ரேசபிலிட்டி, அதாவது எந்த ஊர்ல எந்த பொருள் யார் எந்த விவசாயி விளைவிச்சாரோ சாப்பிட்றப்ப அவர் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாருன்னா எந்த விவசாயிங்கிறது வந்து இது ஈஸியா தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரேசபிலிட்டிக்காக வந்து ஒரு கிரிப்டோ காயினை வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் கிரிப்டோ காயினை பத்தி பேசுனாலே வந்து அது பணம் சம்பாதிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது அதுக்காக பயன்படுத்தப்படல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியாவுக்குள்ள பாலிகான் அப்படிங்கிற நெட்வொர்க்கை பயன்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா தான் அக்ரிசக்தி வந்து டெக்னாலஜில வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எங்க அக்ரிசக்தி ஆப்ல பாத்தீங்கன்னா கால்நடைகளோட வந்து போட்டோ, அதோட மூஞ்சி மட்டும் போட்டோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா வந்து அது சொல்லும். ஸோ அந்த மாதிரி நாங்க அதை உருவாக்கி இருக்கோம். இது வந்து எங்களோட அக்ரிசக்தி என்ன செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ அக்ரிசக்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஃபோர்ஜ் அப்படிங்கிற பேர்ல 100 ஸ்டார்ட் அப் வந்து நாங்க செலக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டும் நாங்களே செஞ்சு கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சேல்ஸ் ப்ரோக்ராமா ஆரம்பிச்சு இப்ப 10 பேரோட நாங்க செயல்பட்டு வரோம். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்ல அவங்க எல்லாருமே வந்து நிறைய ப்ராடக்ட் நல்லதா வச்சிருக்காங்க.
அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்னென்ன எக்ஸாக்டா வந்து நியூட்ரிஷன் இருக்கு, அந்த நியூட்ரிஷன் நம்ம சந்தைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிச்சிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்திலாம் நாங்க வந்து நிறைய ஒரு ரிசர்ச்காக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த அக்ரிசெக்டி ஃபோர்ஜ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நாங்க 100 பேரை செலக்ஷன் பண்ணி இதை வந்து அவங்க சேல்ஸ் ப்ரோக்ராம்ல இப்ப எவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அது வழியா வந்து இப்போ 10 பேருக்கு வந்து இப்போ நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கிட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இணையத்துல நீங்க பாக்குறது எல்லாமே மார்க்கெட் பிளேஸ். என்ன மார்க்கெட் பிளேஸ்னா நீங்க அமேசான் அப்படிங்கிறத பாப்பீங்க, பிளிப்கார்ட் அப்படிங்கிறத பாப்பீங்க, மீஷோ அப்படிங்கிறத பாப்பீங்க. இது எல்லாமே வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சந்தை. அந்த சந்தை எது வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட் பிளேஸுக்கும் சந்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்ல 100 வேலையாள் இருப்பாங்க, சந்தையில வந்து 100 தொழில் முனைவோர் இருப்பாங்க. அதுதான் அங்கக்கூடிய விஷயம். நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு போனீங்க அப்படின்னா, அந்த சந்தையில 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த 100 பேர் வந்து தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினர்ஸ். பட் ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அங்க ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க, இல்ல 100 பேர் வேலை செஞ்சாலும் அவங்க எம்ப்ளாயி தான். சோ இதுக்குடைய வித்தியாசம் தான் இது. மல்டி வெண்டார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸோட முக்கியமான விஷயம். மார்க்கெட் பிளேஸ் அந்த மல்டி வெண்டார்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நிறைய வியாபாரிகள் நிறைய வகையான பொருட்களை விதவிதமான பொருட்களை சந்தைக்குள்ள வந்து உட்கார்ந்து சேல்ஸ் பண்ற இடம் தான் வந்து மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸ் நம்ம ஊர் சந்தையில இருந்து அப்படியே பரிணாமமா வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. இந்த இன்டர்நெட்ல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஒரு 5 பேர் வந்து 6 பேர் வந்து டிஸ்ட்ரப்டிவ் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. இந்த டிஸ்ட்ரப்டிவ்ல சாரி இன்டர்நெட்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த மார்க்கெட்டிங் பண்றதுல உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. டிஸ்ட்ரப்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஸ்ட்ரப்டிவ் நோ சார். என்ன மேடம் அது? மஞ்சுளா மேடம் நீங்க சொல்லலாம் சார். அந்த வார்த்தை வந்து இப்ப நீங்க சொல்லதாங்க சார் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி இந்த வாட்ஸ்அப் மூலமாவோ அல்லது சோசியல் மீடியா மூலம் நான் பொருள் வந்து இது பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது என்கிட்ட கேட்டு வாங்கி ஆர்டர் போயிருக்குங்க. மற்றபடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லைங்க சார். ஓகே 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 சரி சரி சரி. சோ இதுல முதல் விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ரப்டிவ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சந்தைய அப்படியே வந்து பரிணாமமா வேற ஒரு முறைக்கு மாத்துறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரெட் பஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இன்னைக்கு இன்டர்நெட்ல. சாதாரணமா ஊர்ல போயிட்டு இருந்த பஸ்ஸை வந்து நிறைய பஸ்ஸை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல கனெக்ஷன் பண்ணி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 20 லட்சம் டிக்கெட் விற்கக்கூடிய குறைஞ்சபட்சம் 20 லட்சம் டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு நிறுவனமா இன்னைக்கு மாறிடுச்சு. சோ உள்ளூர்ல மட்டுமே பஸ்ல ஏறினா மட்டும் தான் டிக்கெட் வாங்கக்கூடிய இடத்த மாத்தி இன்னைக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒண்ணு வழியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லா பஸ்ஸுகளையும் கனெக்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுதான் டிஸ்ட்ரப்டிவ், புதுமை, புத்தாக்க முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா வந்து இது உடைத்தெழும் தொழில்நுட்பம் அப்படின்னு நாங்க வந்து பேர் வச்சிருக்கோம். சோ உங்க ப்ராடக்ட் நிறைய பேர் ப்ராடக்ட் பண்றோம் அப்படி சொல்றோம். ஆனால் அது வந்து என்ன மாதிரி புதுமை இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் மசாலா பொருட்கள் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள என்ன புதுமை அப்படின்னா, இல்ல நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் தாண்டி பெருசா எதுவுமே இல்லை. அப்போ இந்த புதுமை அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து நிறையவே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் இந்த புதுமை அப்படின்னா, நான் எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன் எங்க டீம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே. நீங்க 2000 டிவி எல்லாம் விளம்பரம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோல்கேட் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பேஸ்ட் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. 2000 இருந்து 2025 பாத்தீங்கன்னா கோல்கேட்ல வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 60 வகையான ப்ராடக்ட் வந்து போயிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து கோல்கேட் வந்துச்சு, அப்புறம் கோல்கேட்ல உப்பு இருக்கான்னு கேட்டாங்க, அப்புறம் வந்து வேப்பில் இருக்கான்னு கேட்டாங்க, அப்புறம் சித்தால பத்தி அந்த பட்டையோட இது இருக்கான்னு கேட்டாங்க, லவங்கத்தோட இது இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன் அவங்க கேட்கணும்? நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் அதை வந்து நம்ம மேம்படுத்தவே மாட்டோம். இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளால வந்து சந்தையில போட்டி போட முடியாது. நமக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் இல்ல வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமான இது என்னன்னா பிரசன்டேஷன். அதாவது வந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை அதை அழகாவும் சொல்ல தெரியணும், அதை அழகாவும் காட்ட தெரியணும். இது ரெண்டுமே நம்ம ஊர்ல வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் நம்மளால வந்து நம்ம பொருட்கள் வந்து உலகத்திலேயே நம்ம பொருள் தரமா இருந்தாலும் கூட நம்ம ப்ராடக்டை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியாததுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா வந்து
நம்ம ப்ராடக்ட்டை அழகா ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதை அழகா காட்டணும், அதை அழகா சொல்ல தெரியணும். இந்த சரியான கதை சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து சிக்கல மாட்டிக்கிறோம். நம்ம நல்ல ப்ராடக்ட் இருக்கும், ஆனா நம்ம வந்து சிக்கல மாட்டிக்கிறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரப்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க நல்லா வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒண்ணு இருக்குன்னா அதுல புதுசா என்ன மாற்றம் செஞ்சு நீங்க வந்து அதை அடுத்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பொதுவான உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. 2வது பொதுவான உதாரணம் இதுல பின்னாடி சொல்றேன். இதுல 2வது இன்னொரு பொதுவான உதாரணம் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, இந்த உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த ரொம்ப வேகமா போறது ஈக்குவலா நாமளும் வந்து அந்த வேகமா பொருளை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து 1 வாரம் கழிச்சு ஆன்லைன்ல டெலிவரி வரக்கூடிய பொருள் இன்னைக்கு 10 நிமிஷத்துல வந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு. அதே சமயம் இதே உலகம் இன்னும் வேகமா இன்னும் மெதுவா இயங்கிட்டு இருக்கு. எப்படி மெதுவான்னா வந்து நொடிக்கு நொடி ரொம்ப மெதுவா இயங்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ரத்த ஓட்டம், நம்ம உடம்புல ரத்தம் வெளியே போனா என்ன நடக்கும்? சம்திங் ஏதாவது கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா அடிச்சதுன்னா வந்து ஏதாவது கொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த உலகம் 2 நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு, ரொம்ப வேகமா பொருள் அனுப்புறது. 2வது, நம்ம உடல்நிலைய எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் அதை மெதுவா வந்து கொண்டு வர்றது. இது 2 தான் இன்னைக்கு இந்த உலகத்துடைய முதல் விஷயம். ஸோ ஒண்ணு, ரொம்ப வேகமா கொண்டு போறது. 2வது, நம்ம உடல் நலன்ல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதை மெதுவா வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்து அதை சரி பண்றது. அப்ப இந்த 2க்குள்ள நம்ம வந்து இதெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறப்போ இங்க நிறைய விஷயங்கள் தேவையா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கும். நிறைய ப்ராடக்ட் வச்சு நம்மளால வந்து சந்தை கொண்டு போகிறது வந்து ரொம்ப தயக்கமா இருக்கும். நம்ம சொன்னா வாங்கிக்குவாங்களா அப்படின்ற தயக்கமா இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து பொருட்கள் உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை கொண்டு போய் வித்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த சந்தைகளை வந்து நம்ம எப்படி அணுகிறது, அதை வந்து நம்ம நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இதை தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அதாவது அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து மைக்ரோ லெவல்ல தான் இருக்கணும், இன்னும் வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர்ஸ்குள்ள வரல. ஆனாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரல, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விதிக்குள்ள வரல. இப்படி வரலாம் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்ல 50% வந்து 46% இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 37.5% வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அதே சமயம் 50 லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்களா இருக்காங்க, சிறு குறு நிறுவனங்கள். சோ இதெல்லாம் வச்சு நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வழியா 11 கோடி பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய 12 கோடி பேருக்கு வந்து வேலை கிடைக்குது. எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர். இப்ப ஆல்மோஸ்ட் நாம வந்து ரொம்ப குறு தொழில் முனைவோர். இந்த குறு தொழில் முனைவோர் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து சிறு தொழில் முனைவோர், அதுக்கப்புறம் அடுத்த லெவல், அதுக்கப்புறம் அடுத்த லெவல், அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ். அந்த லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது. அப்படி நிறைய வேலை பார்க்கணும்னா நம்ம பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு, எந்த இடத்துல நம்ம பொருளுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம வந்து சரியா கண்டுபிடிக்கணும். திரும்ப சொல்றேன், நம்ம பொருளுக்கு எந்த இடத்துல சரியான தேவை இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து சரியான இடத்த தேர்வு செய்யணும். இந்த தகவல் எல்லாமே வந்து பொதுவான தகவல். நீங்க சந்தைக்குள்ள போறதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான தகவல். இது வந்து நீங்க ஓஎன்டிசி தான் அப்ளை பண்ணலாம் கிடையாது, எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பேஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம ஓஎன்டிசி பத்தி பார்க்க போறோம். இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எங்கெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கமும் கூகுள் அதுக்கப்புறம் இன்னும் சர்வே நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். என்னன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து இன்னைக்கு 140 கோடி. இந்த 140 கோடி பேர்ல யார் யாரு எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்க, பெருநகரங்கள், சிறு நகரங்கள், குறு நகரங்கள், கிராமங்கள், இந்த எல்லாத்துலயும் எந்தெந்த இடத்துல எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இந்த மெட்ரோ அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாநிலத்தோட தலைநகரம், அந்த மாநிலத்தோட தலைநகரம் இல்லாம வந்து டயர் 1 டயர் 2 சிட்டிஸ். இப்ப கோயம்புத்தூர், சென்னை வந்து தலைநகரம், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி நகரங்கள் எல்லாமே 40 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நமக்கு வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 7% மக்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில 7% மக்கள் இங்கதான் வசிக்கிறாங்க. டயர் 1ல பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து 40 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து சேலம், அதுக்கப்புறம் வந்து தருமபுரி வராது, சேலம், மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள் இருக்குல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 6%. சோ இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப நிறுவனங்களும், குறிப்பா அமேசான், பிளிப்கார்ட், என்னென்ன இ காமர்ஸ் நிறுவனங்கள் இருக்கோ இந்த 13% பேஸ் பண்ணி தான் அதிகமா இயங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை பேஸ் பண்ணி தான், இந்த 13% பேரை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பெருசா இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்பதான் வந்து பரவலா வந்துட்டு இருக்காங்க, இன்னும் முழுசா வரவே இல்லை. இப்பதான் டயர் 2 சிட்டிக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனால் இவங்களை நோக்கி வந்து ரொம்ப பெருசா வரல, இப்பதான் வளர்ந்துட்டே வராங்க. இந்த மெட்ரோ சிட்டி, டயர் 1 நகரங்கள், முதல்நிலை நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமான பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க மட்டும் வாங்கணும் அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த பெருநகரங்களை வசிக்கிறவங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவு. அவங்க ஆபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், டிராவல் நிறைய டைம் எடுத்துக்கும். அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வந்து அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. அப்ப வந்த உடனே எதெல்லாம் ரெடிமேடா கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி அவங்க நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறாங்க. அப்ப அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து எல்லாத்தையும் இணையத்திலேயே வந்து வாங்கிட்டு, எதுக்கு கடைக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த நேரத்தை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் இன்டர்நெட்லயே வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் வந்து இங்கேயே முடிஞ்சிடும். எங்கன்னா இந்த 13%லயே முடிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள் தொகை 14% அப்படின்னா 14%ல வந்து 10% எவ்வளவு அப்படின்னா 10 கோடி. குறைஞ்சபட்சம் 15 கோடி மக்கள் தான் வந்து இந்தியா முழுக்க, நான் சொல்றது 15% மக்கள், 15 கோடி பேர் தான் வந்து இணையத்துல வந்து ரொம்ப அதிகமா பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இத மீதி வந்து 85% மக்கள் வந்து இப்பதான் வந்து கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இங்க வந்து இணையத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம பிரசன்டேஷனா காட்டுறதுல ரொம்ப கோட்டை விட்டுட்டு இருக்கோம். அதை கவனிக்கணும். இப்போ வந்து இந்திய அரசாங்கத்தோடைய ஒரு முயற்சி. இப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரப்டிவ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்ட்ரப்டிவ்ல யூபிஐ அப்படிங்கிறது வந்து நம்ம ஜிபே எல்லாம் பேமெண்ட் அனுப்புறோம் இல்லையா, அந்த ஜிபேக்கான பேமெண்ட் அனுப்புற மெத்தட் தான் வந்துட்டு அந்த யூபிஐ அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா முழுக்க வந்து புது புது விதமான வாய்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. எல்லாமே ஜிபே, எல்லாமே போன்பே, எல்லாமே அதிலே முடிஞ்சது. இன்சூரன்ஸ் வாங்குறோமா, தங்கம் வாங்குறோமா, எல்லாமே அதிலே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு சின்ன ஆப்ல எல்லா வேலையும் முடிக்கிறப்போ வந்து இங்க நிறைய வாய்ப்புகள் உருவாகுது. இதனால வந்து அரசாங்கத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து வாட்ச் பண்ண முடியுது. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்குல வர்றப்போ வந்து நிறைய விஷயங்கள் இங்க புதுசா நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதுல வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு எல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்லி பாக்குறப்ப ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. திறந்த கட்டமைப்பு அப்படின்ட்டு. அந்த கட்டமைப்புல முதல்ல கொடுத்தது என்ன, இந்தியா முழுக்க கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா யாரெல்லாம் வியாபாரிகள் அவங்க பொருட்களை விற்பனை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அதை வந்து ஒரு என்ன சொல்றது, சமத்துவமா எல்லாருமே அவங்க பொருளை விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க், இது வந்து எல்லாத்துக்கும் வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து சரியான ஒரு வழிமுறையில உருவாக்கி அதை சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஓசன் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வந்து ஒரு டெலி கன்சல்டேஷன், ஆம்புலன்ஸ் இதெல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ கொண்டு வந்து அதுக்கு வந்து UHI அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மயம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து எளிமையா பார்க்கப்படுது. இப்போ இந்த எளிமையா பார்க்குறப்போ நம்மளும் வந்து இதை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தி நம்மளை வந்து நம்ம முன்னேற்றிக்கலாம், நம்ம லைஃப்பும் நம்மளும் வந்து சக்சஸ் பண்ணணும், நிம்மதியா இருக்கணும். அட் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, எப்ப போதாலும் கஷ்டப்படுறமே, ஏன்டா கஷ்டப்படணும் அப்படிங்கிறத எல்லாத்துலயும் கேள்விகள் இருக்கு. அப்போ அரசாங்கமும் புது புது தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கு, வெளியிருந்தும் புதிய தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சரியா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கான இன்னொரு நல்ல தகவல் என்னன்னா, 2022ல இங்க பாத்தீங்கன்னா வந்து வருமானம் வந்து ரொம்ப குறைந்த வருமானம் வந்து 38 மில்லியன், அதாவது வந்து 3.8 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டில் இருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது தான் வந்து இங்க ரொம்ப அதிகம், 15 கோடி பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து 10 கோடி பேர். அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அப்படியே 2030 இன்னும் 5 வருஷத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து 6% வந்துருவாங்க. மிடில் இன்கமும் வந்து அப்பர் மிடில் இதுவும் வந்து இன்னும், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் வந்து நல்ல வருமானம் இருக்கிறவங்க வந்து இன்னும் அதிகமா வருவாங்க. இப்ப இந்த இது எனக்கு எதுக்கு சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த லோ இன்கம் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவானான்னு சொல்ல முடியாது. இந்த லோவர் மிடில் நடுத்தர குடும்பம் வாங்குவானான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கி தான் பார்ப்போமேன்னு சொல்லி சோதிக்கிறதுக்கோ இல்ல பரிசோதிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க. யாரு? இங்க இருக்கிற மக்கள். சோ இங்க இருக்கிற மக்கள் அதிகமா இருக்கிறது வந்து நம்மள மாதிரி சிறு குறு தொழில் முனைவோருக்கு ரொம்பவே நல்லது. அப்ப இன்னும் 4 வருஷத்துல நமக்கு வந்து ஒரு 10% 15% மார்க்கெட் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறப்போ, இதுல நம்மளோட மார்க்கெட் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் 1% எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஒரு கணக்கீடுகளை வந்து நம்ம சரியா இப்ப நம்ம எல்லாமே பிசினஸ் பண்றோம். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இதை எப்படி பண்ணணும், இதுக்கு பின்னாடியான கால்குலேஷன் என்ன அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கால்குலேஷன் வழியா தான் ஒரு பிசினஸை நம்ம வந்து அணுகவே முடியும். எத்தனை பேர் வந்து இப்ப ஃபாரின்ல இருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியாவில வந்து இப்ப வந்து 10 கோடி பேர் இருக்கிற நாட்டுல வந்து அடுத்து வந்து 14 கோடி பேர் உங்க நாட்டுல பொருள் வாங்க போறாம்பா அப்படின்னு உடனே அவங்களுக்கு வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரிலாம் தொழில் செஞ்சு அவன் நம்ம பக்கம் ஈர்த்து நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம மக்கள் என்ன, நான் வந்து இந்த ஏரியாக்குள்ள தான் சர்வ் பண்ணுவேன், இந்த இதுக்குள்ள தான் சர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ நம்மளால எந்த விஷயத்தையும் கவனிக்க முடியாது. அப்போ இதுல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள், சிக்கல்கள் கிடையாது, நுணுக்கங்களை நம்ம சரியா பயன்படுத்தி நம்மளும் வந்து பிசினஸ் பண்ணணும்னா கால்குலேஷன் முக்கியம். அந்த கணக்கீடுகள் இந்த மாதிரி செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய கணக்கீடு தான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்க முடியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கணக்கீடு என்ன கணக்கீடு, முதல்ல நான் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறேன். அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு முதல்ல சந்தை இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த சந்தைக்குள்ள என்னோட ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் பாக்குறதுன்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்றப்பதான் வந்து நம்மளால வந்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்நெட்ல இந்தியாவுல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் பேர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 6.5 மணி நேரம் நம்ம வந்து செல்போன்லயும் இணையத்திலையும் டிவிலையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவில் வந்து மற்ற நாடுகளை விட நாம தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் 3 மணி நேரம். வீடியோ பாக்குறதும் நாம தான் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியம். டிஜிட்டல் பேமெண்ட், இணைய வழியா பேமெண்ட் கட்டுறவங்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம தான் ரொம்ப அதிகமா கட்டிட்டு இருக்கோம். அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்நெட் வழியா பேமெண்ட் கட்டுறவங்க நம்ம கிட்ட தான் அதிகம்னா அப்ப அவங்கள ஷாப்பிங்க்கு கொண்டு வரது ரொம்பவே ஈஸி. அமெரிக்காவில 8 தான், இதுல வந்து 12%. இங்க வந்து வேர்ல்டு முழுக்க டோட்டலா ஆவரேஜ் 25 தான். ஆனா இந்தியாவில 65. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அபரிதமான மக்கள் தொகைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது அவங்க சாப்பாடுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு துணிமணிக்கு கொடுத்தே ஆகணும், அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட கடமைகள். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளா தர முடியல, யாரெல்லாம் தொழில் செய்யறாங்களோ அவங்க வந்து உள்ள கொண்டு வந்து விடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம எப்படிலாம் வந்து சந்தையை வந்து அணுக முடியும்? அப்போ இதெல்லாமே வந்து ஒரு கணக்கீடு. சந்தையில முதல்ல வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு? உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான பணம் வந்து எங்காக்கள் தான் இன்டர்நெட் வழியா பணம் செலுத்துறான், டிஜிட்டல் பேமெண்ட். அப்ப டிஜிட்டல் பேமெண்ட் வேர்ல்டோட ஆவரேஜ் 25% தான். ஆனால் நம்ம வந்து 65 பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு 65 பேர் வந்து இங்க இதுல பணம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நம்ம மக்கள் தொகை தான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பவர். அப்ப அந்த மக்கள் தொகையை எவனும் அனுபவிக்கிறப்ப நம்மளும் வந்து அந்த சரியான ட்ராக்ல போய் எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வியாபாரம், வியாபாரத்தை வந்து நம்மளால வந்து செய்ய முடியும். இப்ப பாருங்க, இன்டர்நெட்டோட மக்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 22 கோடி பேர் ஆன்லைன்ல இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கேம்ல 11 கோடி பேர் வந்து கேம் வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க. 6.5 கோடி பேர் வந்து சாப்பாடு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. 6.5 கோடி பேர். 8 கோடி பேர் வந்துட்டு வீட்டோட கரண்ட் பில்லு இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல பே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2.5 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் அதாவது ஃபாரின் ட்ரிப் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1.5 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் வழியா பணம் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்டர்நெட் வழியா பணம் கட்டுறதுக்கு இத்தனை பேர் தயாரா இருக்கிறப்போ நம்ம பொருளை நம்மளால பண்ண முடியாதா அப்படிங்கிறப்போ வந்து பண்ண முடியும் அப்படிங்கறதா இதுக்குள்ள விஷயம். ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம். இந்த தொழில் பண்றப்ப இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறப்போ வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறத பார்த்துட்டு இந்தியாவிலயும் சில தொழில் முனைவோர் வர்றாங்க, வெளிநாடுகள்ல இருந்து தொழில் முனைவோர் வந்து நம்ம கிட்ட வராங்க. முரளி சார், சாரி டு இன்டரப்ட். பிரசன்டேஷன் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா போகுதுன்னு ஃபீல் பண்றாங்க. ஏன் பிரசன்டேஷன் தெரியலையா? இல்லைங்க சார், ரொம்ப நேரமா பிரசன்டேஷன் எதுவும் ஷேர் ஆகல.
நான் இங்க வந்து ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதா? இல்லைங்க சார். இல்ல தெரியல. இப்பதான் தெரியுது சார். தெரியுதுங்க சார். தெரியலன்னா சொல்லுங்க மேடம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது. ஓகே மேடம் நீங்க சேட் பாத்துக்கோங்க, சேட்ல கொஸ்டின்ஸ் இருந்தா. ஓகே. தேங்க்ஸ் சார். ஓகே, ஏன்னா கொஸ்டின் கரெக்டா தான் வர முடியும். இது எல்லாமே நான் படம் வச்சிருக்கேன், இங்க பாருங்க. இதெல்லாம் படம் வச்சிருக்கேன். இது ஸ்கிரீன் தெரியுது இல்ல? மெட்ரோ டயர். ஆமா, இது தெரியல முன்னாடி சொல்லியிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு மேடம். ஸோ இதுதான் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 7% மொத்தம் 13% பேர் தான் வந்து பெரிய நகரங்கள்ல இருக்காங்க. மீதி 86% வந்து சிறு நகரங்கள் தான் இருக்காங்க. இங்க வந்து இன்னும் வணிக வாய்ப்புகள் இன்னும் பெருசாக்கப்படல. பெரும் நகரங்களை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இந்திய அரசாங்கம் ஓபன் பண்ண ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து இந்த கிரெடிட் எனேபிள்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன ஆட்களுக்கு கடன் கொடுத்து வாங்குறதுக்கு இப்ப NBFC எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ். நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கான இப்ப 39 கோடி பேரோட ஹெல்த் ரெக்கார்டு வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு அரசாங்கத்தோட முயற்சி. நம்ம மக்களை எல்லாத்துக்கும் சமத்துவமான கல்வி கிடைக்கணும், சமத்துவமான பொருளை வந்து விற்கணும், இது எல்லாமே வந்து சரிசமமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அந்த லோவர் மிடில் இன்கம் சொன்ன இல்லைங்களா, இதுதான் அது. ஸோ இது வந்து என்னன்னா இந்த 2022 லோ இன்கம் அப்படிங்கிறது வந்து 3.8 ஆல்மோஸ்ட் 4 கோடி பேர் வந்து வருமானம் வந்து ரொம்ப குறைவா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ், அதுக்கு மேல ரொம்ப ஹை இன்கம். இந்த ஹை இன்கம்ங்கிற மக்கள் தான் நிறைய இதெல்லாம் இருக்கு. நம்ம அது அரசியல் பேச வேண்டாம். பட் என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 2030க்குள்ள இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து 3/4 வந்துருது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 3/4 பேர் வந்து வருமான வரி கோட்டுக்கு மேல மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து வந்துருவாங்க. அப்போ இங்க கணக்கு போட்டோம்னா வந்து 74% வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாதிக்கு பாதி நம்ம மிடில் கிளாஸ்க்குள்ள வந்துருவோம். அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பொருள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப அந்த பொருள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறப்ப வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இணையத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் இன்டர்நெட்ல ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது 6.5 மணி நேரம். சோசியல் மீடியால ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து 2.5 மணி நேரம். ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து விளம்பரம் பாக்குறோமோ, எங்கெல்லாம் நம்ம சோசியல் மீடியா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அங்கெல்லாம் வந்து நம்மள இருக்கக்கூடிய விளம்பரங்கள் இங்கதான் வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கறதான் இங்க நான் சொல்ல வந்தது. என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்து 65 டைம் வந்து பே பண்றாரு குறைஞ்சபட்சம். ஆனால் உலகத்தோட ஆவரேஜ் 25 தான். ஆனால் நாம வந்து 65 பேர் வந்து சராசரியா இணையத்துல வந்து ஏதாவது பொருள் வாங்குறாங்க இல்ல கொடுக்குறாங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இத்தனை பேர் உலகத்தோட ஆவரேஜே வந்து ஒரு வருஷத்துக்கு 25 பேர் தான் ஆன்லைன்ல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்தியாவில வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி சரியா பயன்படுத்த முடியும்? எந்த நாட்டுல பண டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டல் வழியா நடக்குதோ அந்த நாட்டுல டிஜிட்டல் வழியா விற்பனை செய்யறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதான் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 22 கோடி பேர் வந்து ஆன்லைன்ல பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. 11 கோடி பேர் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேம் வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க. 6.5 கோடி பேர் வந்து ஃபுட் ஆன்லைன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. 8 கோடி பேர் வந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில்லு மற்ற விஷயங்களை வந்து ஆன்லைன்ல பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல பே பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 கோடி பேர் வந்து ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. 1.5 கோடி பேர் வந்து ஆன்லைன்ல பணம் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இன்டர்நெட் எக்கானமி, இன்டர்நெட் பொருளாதாரம் சொல்றோம். இன்டர்நெட் வழியா நடக்கக்கூடியது. நம்ம வந்து இன்டர்நெட் இல்லாம கடையில போய் வாங்கினா அது வந்து ஆஃப்லைன் எக்கானமி, அது லோக்கல் எக்கானமியா மாறிடும். பட் இன்டர்நெட் எக்கானமி அப்படிங்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இன்டர்நெட் எக்கானமிங்கிறதா வந்து இப்ப ரொம்ப பெரிய பூமா எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு இருக்கு. இது ஏன் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்காங்க. ஸோ அவங்களோட டைம் ரொம்ப குறைவா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தாகணும், நிறைய வேலைகள் பரபரப்பா போயிட்டு இருக்க சூழ்நிலையில எப்படிலாம் அவங்களுக்கு அவங்க வேலையில அவங்க வாழ்நாளை எளிமைப்படுத்த முடியுமோ அந்த வேலைகளை எளிமைப்படுத்தி அவங்க வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுக்கான வழிமுறைகளாக தான் இந்த நிறுவனங்கள் செயல்படுறாங்க. இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து B2C, B2B, B2C அப்படிங்கிறது என்னன்னா கடைகள்ல இருந்து கடைகளுக்கு மட்டுமே பொருள் போறது வந்து B2C. கடையில இருந்து நம்ம வாங்குற பொருள் எல்லாமே வந்து B2C அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த B2Cல வந்து இப்போ வந்து 60 to 65 பில்லியன் இருக்கிறது
2030 வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும். 350 மடங்கு அப்படியே 5 மடங்கு 6 மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவா வரும். 5 to 6 மடங்கு. அப்போ நமக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா B2B இ காமர்ஸ் அப்படிங்கிறது நல்லா வந்துட்டு இருக்கு. இ காமர்ஸ்க்குள்ள துணி வாங்குறது, இப்போ வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்குறது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறது, போன் வாங்குறது, இதெல்லாம் தனித்தனி. இது வந்து இ காமர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு வளர்ச்சிகள் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் இன்னும் 5 வருஷத்துல. அதே மாதிரி B2B வணிகர்கள் 2 வணிகர்களுக்குள்ள நடக்கக்கூடிய வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா 8.9 பில்லியன்ல இருந்து அப்படியே 105 to 120 பில்லியன் வரப்போகுது. 13ல இருந்து 14 மடங்கு வளர்ச்சி. இதெல்லாம் இதை விட்டுருங்க, சாஸ் நிறைய பேர் தெரியாது. ஆன்லைன் டிராவல், ஆன்லைன் மீடியா, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி. இங்க பாருங்க, இப்ப வந்து 8 to 9 பில்லியன் இருக்கிறது அப்படியே 4ல இருந்து 5 மடங்கா வளர்ந்து 35 to 40 பில்லியனா மாறப்போகுது. இந்த பக்கம் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப மாறப்போகுது. அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதே 4 to 5 மடங்கு. அப்ப இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நம்ம சராசரியா வந்து ஒரு 5 மடங்கு அளவுக்கு அதிகமான விற்பனை நம்ம பார்க்க போறோம். 5 மடங்கு இப்ப இருக்கிறது வந்து 5 மடங்கு விற்பனை அதிகமா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா 2030க்குள்ள அது வந்து ஒரு 5 லட்சமா மாறதுக்கு என்ன வழிமுறைகள் நம்ம செய்யணும்? இப்ப அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம வந்து நிறையவே யோசிக்கணும். இப்போ வந்து முதல்ல நம்ம ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னா, சந்தை இருக்கா? முதல்ல என்கிட்ட பொருள் இருக்கு, அதை விற்கிறதுக்கான சந்தை இருக்கா அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரி சந்தையெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இவ்வளவு சந்தை இருக்கு, இத்தனை பேரை வாங்குறாங்க, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இன்னும் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவுல இப்போ இணைய வழியா செயல்படுறவங்க வந்து யாரு அப்படின்னா, அமேசான் இந்தியா, பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ மார்ட், டாடா கிளிக், பிக் பாஸ்கெட், ஸ்னாப்டீல், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இந்த மீஷோ கம்ப்ளீட்டா வந்து துணிமணி இதெல்லாத்தையும் வந்து இங்க கொண்டு வந்துடுறாங்க. அமேசான், பிளிப்கார்ட் ஒட்டுமொத்த இந்தியாவில 50% இவங்க 2 பேர் தான் லீட் பண்றாங்க. இந்தியாவில இணைய வழியா நடக்கக்கூடிய எல்லா விற்பனையும் வந்து இந்த 2 நிறுவனம் வழியா தான் ரொம்ப அதிகமா நடக்குது. அதே மாதிரி மீஷோ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான மாடலா அவங்க போக்கஸ் பண்ணி 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள்ல வந்து ரொம்ப அதிகமா சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. ஜியோ மார்ட் இப்போ வந்து கிராசரிஸ் வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. டாடா கிளிக்கோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுக்காக கொண்டு வராங்க, லைஃப் ஸ்டைலுக்காக கொண்டு வராங்க. இன்னொன்னு வந்து டாடா நியூன்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து சூப்பர் ஆப்னு சொல்லிட்டு நம்ம செல்போன்ல வந்து ரொம்ப ஃபேமஸா அடுத்து கொண்டு வர போறாங்க. அடுத்தது பிக் பாஸ்கெட். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு கொண்டு டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸ்னாப்டீல் இருக்கு, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த இன்டர்நெட்ல வந்து ஒரு 75% என்னோட பார்வையில இவங்க தான் டீல் பண்றாங்க. இந்த இன்டர்நெட்ல ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வழியா தான் எல்லா வழியும் சேல்ஸும் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இத்தனை சேல்ஸ் இருக்கிறப்போ நமக்கு ஓஎன்டிசி ஏன் தேவை? இதுல யாராவது வந்து இதுல ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்களா? அமேசான்ல யாராவது? அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ எத்தனை பேர் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்க? யாராவது? அமேசான், மீஷோ இதுல யாராவது ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்களா? ஓகே, பாஸ்கர் சில்லையா, ரோஹிணி, என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் லைன்ல வர முடியுமா? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியுமா? ஆன்லைன்ல அமேசான்ல யாரெல்லாம் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் பேச முடியுமா? பூபதி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். பாஸ்கரன் சார், ரோஹிணி மேம். ஓகே மேடம், அந்த ஹேண்ட் ரைஸை கிளியர் பண்ணி விட்டுருங்க மேடம். பண்றேன். ஓகே சார் பூபதி சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க சார். என்னால அன்மியூட் பண்ண முடியல சார். ரோஹிணி மேம்.
மேம் ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது இத்தனை பேர் அவங்க ப்ராடக்டை ஆன்லைன்ல வித்துட்டு இருந்தாலும் கூட திடீர்னு வந்து கவர்மெண்ட் ஓஎன்டிசி அப்படின்ற கொண்டு வரதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இன்டர்நெட்ல இத்தனை கம்பெனிகள் இருக்கு. இ மார்க்கெட், இ காமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளிப்கார்ட், ஹர்பன் கம்பெனி, பிக் பாஸ்கெட், பேடிஎம் மால், ஸ்னாப்டீல், நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டா வளர்ந்துட்டே வருது. அது சொல்ல போனா இந்த 1mg டாட்டாவோட 1mg மூலமா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எல்லாமே வந்து உங்க வீட்டுக்கே தேடி வந்துருது, ரொம்ப எளிமையா வந்துருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நிறுவனம், இதெல்லாம் இந்த பாலிகான் இதெல்லாமே வந்து பிட்காயின் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த மம்மா சேர்த்து இவங்க எல்லாமே வந்து அடுத்து பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லா துறைகளிலும் நமக்கு வந்து ஆட்கள் வந்து ஒவ்வொரு வகையான தொழில் எல்லாம் பெருகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இத்தனை பேர் இருந்துமே கூட திடீர்னு வந்து அரசாங்கம் வந்து ஏன் வந்து ஒரு இ காமர்ஸ அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஏன் யாராவது வந்து இன்டர்நெட்ல பிசினஸ் அமேசான்ல பண்றீங்கன்னு நான் கேட்டேன்னா இதுதான் முதல் காரணம். அதிகமான கமிஷன், நம்ம ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம செலவு பண்ணணும். ரெண்டாவது, அமேசானோ பிளிப்கார்ட்டோ மற்ற நிறுவனங்கள் வந்து உங்க பேமெண்ட் வாங்கணும்னா 15 நாள் டைம், அது இல்லாம வந்து அவங்க பேமெண்ட் அனுப்புறதுக்கு 1 வார டைம், மொத்தமா வந்து 19 நாள் ஆகும். நீங்க இப்போ இன்டர்நெட்ல யாராவது பொருள் வித்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க பொருள் வித்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் உங்க கையில வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு 20 நாள் ஆகும். அந்த 20 நாள்ல நீங்க 1000 ரூபாய் வித்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் எல்லாம் போக உங்களுக்கு வந்து அதிகமா 700 ரூபா இல்ல 750 ரூபா வரும். ஏன்னா கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அப்போ இந்த கமிஷன் தான் பிரச்சனையா, கமிஷன் போனா போயிட்டு போதையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல. இப்ப இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. அமேசான் இந்தியா அப்படின்ற கம்பெனி பாத்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸ்னு ஒரு இன்னொரு வச்சிருக்கான், சாலிமான் இன்னொன்னு வச்சிருக்கான், வேதாகான் இன்னொன்னு வச்சிருக்கான், அமேசான் ஃப்ரெஷ்னு ஒன்று வச்சிருக்கான், ஹாப்பி பெல்லின்னு ஒன்று வச்சிருக்கான். ஸோ இங்க எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்டை அவங்க வழியாவே நிறைய வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் ஆரம்பிச்சது எதுக்காகன்னா நம்ம ப்ராடக்ட் அவங்க வந்து ஆன்லைன் வழியா மற்றவங்க சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி தான் இந்தியாவுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஆரம்பிக்கிறப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே வந்து இன்னொரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அது வழியா இவங்க பொருளை இவங்களே ப்ரொமோஷன் பண்ணி இவங்க பொருளை வித்துக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து நம்மால வந்து நம்ம மக்களுக்கு அவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. இங்க அதுதான் முதல் விஷயம். இங்க பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா பெரும்பெரும் நிறுவனங்கள் எல்லாமே அவங்க வெவ்வேறு சின்ன சின்ன பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்ட் வழியா அவங்க பொருட்களை அவங்களே விற்பனை செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் அவங்க ஓன் பிராண்ட்ல செய்யறது குறைஞ்சபட்சம் 40% பொருட்கள் அவங்க ஓன் பிராண்ட்லயே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 1 லட்சம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அதுல 50 லட்சம் ரூபாய் பொருள் வந்து மோஸ்ட்லி அவங்களுதே. அப்ப என்ன நடக்குதுன்னா நீ மக்களுக்கு சேவை பண்ண வந்தியா இல்ல வந்து எதுக்காக வந்துன்ற கேள்விக்காக தான் கவர்மெண்ட் எவ்வளவு ரூல்ஸ் போட்டுமே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க பைபாஸ் பண்ணிட்டே வந்துட்டாங்க. சோ இப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு துணிஞ்சு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீங்க இப்படியே பண்ணிட்டு தான் நான் என்ன பண்றது? ஏன்னா எல்லா சேல்ஸும் அவனே பண்ணிட்டான்னா இங்க சாதாரண மக்களுக்கு போதில்ல. நமக்கு பேப்பர்ல நியூஸ் வந்துட்டே இருக்கு, இந்தியாவில 20 லட்சம் கடைகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இவங்களால தான். அப்போ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஓஎன்டிசி, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த ஓஎன்டிசி வந்து யாருக்கு இனிஷியேட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான், டிபிஐடின்னு சொல்றது. பட் ஆனால் இதுல இவங்க எல்லாமே பார்ட்னர். இந்திய பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, பின்னாடி வந்து நீங்க எங்க போனாலும் இந்த ஓஎன்டிசி இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இப்ப கொண்டு வராங்க. இந்த ஓஎன்டிசிக்குள்ள வந்து இப்போ கவர்மெண்ட் உருவாக்கியது என்னன்னா பினான்சியல் சர்வீஸ்க்கு பீம், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு ஈனா, கிஷான் ராத், கிஷான் சவிதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹெல்த் கேருக்கு வந்து சஞ்சீவனி, ஆரோக்கிய சேதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே இப்ப கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அடுத்து வந்து ஓஎன்டிசி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்களை வந்து கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வரப்போ உங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கான கருவிகளை வந்து அவங்க உருவாக்கிட்டே வராங்க. உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுமா, டிஜிலாக்கர்ல உங்க போட்டோ, உங்க சைன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஆதாரை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து உங்க பொருளை விற்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அரசாங்கம் உருவாக்கி இருக்கிற எல்லா முறைகளையும் ஒன்னா சேர்த்து நமக்கு வந்து இவ்வளவு வாய்ப்புகள் வந்து உருவாயிடுச்சு. இதுக்குள்ள B2Bக்கு தனியா இருக்கு, B2Cக்கு தனியா இருக்கு, ஹைப்பர் லோக்கல் டெலிவரி அப்படிங்கிறது தனியா இருக்கு. இப்போ வந்து இன்னொரு கேள்வி வருதுங்க,
இந்த பெரும்பெரும் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெலிவரி நெட்வொர்க்கும் அவங்களே வச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பு வந்து அவங்களே உருவாக்கிட்டாங்க. அப்ப இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணி அதுக்கு வந்து தனித்தனி ஆட்கள் ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப இந்த ஓஎன்டிசி வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னா பையர் ஆப், செல்லர் ஆப் இது ரெண்டும் ஒர்க் ஆகும். இத செல்லர் ஆப் கூட வந்து டெலிவரி பார்ட்னர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேலை பார்ப்பாரு. இந்த லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க பொருள் வந்த உடனே லோக்கல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து லிஸ்டிங் பண்ணி விட்டுருவாரு. அவங்க கூட கனெக்ட் ஆகி இந்த பொருள் வந்து டெலிவரி ஆயிடும். ஸோ ஒரு பெரும் நிறுவனங்கள் அவங்களே நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு தனித்தனி ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து இங்க வேலை வாய்ப்பு நல்லாவே கிடைக்கும். ஸோ இது ஒரு மார்க்கெட் ஆக்சஸ், நம்ம கடைகளுக்கு அணுக முடியும், லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர், பினான்சியல் எல்லாமே ஒரு நெட்வொர்க்ல கொண்டு வரப்போ நம்மளால வந்து நிறைய வேலைகள் செய்ய முடியும். அதை தான் இப்ப அரசாங்கம் முயற்சிக்குது. எல்லாத்துக்கும் சமத்துவமான வாய்ப்பு. உங்க ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரிவ்யூ கிடைக்குதோ அவ்வளவு பொழுது உங்களை வந்து முன்னாடி காட்டுவாங்க. அதர்வைஸ் உங்க ப்ராடக்ட்டை யாரும் ப்ரொமோஷனே பண்ண மாட்டாங்க. உங்க பொருள் தரமானதா இருந்தா உங்களை வந்து முன்னாடி காட்டுவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அப்போ அந்த நிறுவனம் மாதிரி ப்ரொமோஷன் பண்ண நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்லை, நிறைய காசு வந்து கமிஷனா கொடுக்க வேண்டியது இல்லை, எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுல வந்து ரெண்டு தான். ஒன்னு பையர் சைடு ஆப், இன்னொன்னு செல்லர் சைடு ஆப். நீங்க பேடிஎம்ல வச்சிருந்தீங்கன்னா பேடிஎம்ல போய் பாருங்க, ஓஎன்டிசின்னு டைப் பண்ணுங்க. அதுல பாருங்க ஓஎன்டிசி கிராசரி, ஓஎன்டிசி ஃபுட்னு வரும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு எடுத்துக்கலாம், கிராசரி வேணும்னா கிராசரி எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல வந்து உங்களால பொருள் வாங்கிக்க முடியும். அதே மொபைல் ஆப் தான். நான் வந்து இப்ப சென்னையில் இருக்கேன், நாளைக்கு கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூர் இருக்கிற பொருளை வந்து அது லிஸ்ட் பண்ணி காட்டும், நான் அங்க இருக்கிற பொருளை வாங்கிக்கலாம். ஸோ இந்தியா முழுக்க எங்க போனாலும் உங்களால பொருள் வாங்கிக்க முடியும் குறைவான காஸ்ட். இது வந்து எப்படியான வாய்ப்புகள். இப்போ வந்து இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி வந்து என்ன சொல்றதுன்னா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து கைத்தறி பொருட்கள்லாம் நிறைய கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பொருட்களை விற்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யறாங்க, ஆனா முடியல. ஆனால் இது அப்படியே வந்து ஓஎன்டிசிக்கு வந்த உடனே இவங்களை ஈஸியா ஆன்போர்ட் பண்றாங்க. ஈஸியா ஆன்போர்ட் பண்ண உடனே இவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து இவங்க பொருட்களை வந்து அதுல வைக்கிறாங்க. ஸோ இதனால வந்து அவங்க அந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இதேதான் இந்த பையன் வந்து லாஸ்ட் மைல் டெலிவரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு நிறைய வந்து பிசினஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை, இவனால பண்ண முடியல. அப்போ அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவன் என்ன பண்றான்னா முதல்ல வந்து டெலிவரி பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு லெவல் அவன் ரீச் ஆகி அடுத்த லெவலுக்கு அவன் முன்னேறிடுறான். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு சூப்பர் மார்க்கெட் எம்ப்ளாயை உருவாக்கும், ஒரு சந்தை வந்து தொழில் முனைவர் உருவாக்குன்ட்டு மோஸ்ட்லி இவங்க எல்லாமே வந்து ஒரு தொழில் முனைவரா மாறிட்டு இருக்காங்க. இதுவும் அப்படித்தான். ஒரு மளிகை கடை வந்து டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த ஓஎன்டிசிக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற பொருளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா எல்லாரும் சரிசமமா பிசினஸ் பண்ண முடியும். நீங்க உங்க ஊர்ல ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த 10 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்க அது விற்கிறோம்னு சொல்லி அது மூலமா நீங்க விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க ஏறாலும். இப்ப அதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கமே உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ இந்த செல்லர் சைடு ஆப் அப்படிங்கிறதா இப்ப ரொம்பவே முக்கியம். இதுல வந்து அக்ரிசக்தி ஆப்பும் அதிகபட்சம் இன்னொரு 1 மந்த்ல வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பொருட்கள். நீங்க ஸ்னாப்டீல போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஓஎன்டிசின்னு இருக்கும், செல்லர் ஆப்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஓஎன்டிசின்னு இருக்கும், சமுதாயம்னு பார்த்தா அதுக்குள்ள ஓஎன்டிசின்னு இருக்கும். இது எல்லாத்துலயும் ஓஎன்டிசி அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வாங்குற அதே பொருள் ஓஎன்டிசில வாங்குறப்போ வந்து உங்களுக்கு கமிஷன் கம்மியா கிடைக்கும். அதையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இவங்க தான் டெலிவரி பார்ட்னர்ஸ். ஸோ இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் வழியா உங்களால வந்து பொருட்களை வந்து உங்க பொருளை வந்து விநியோகம் பண்ண முடியும். இப்போ நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா உங்க பொருளை வந்து நீங்க ஷிப் ராக்கெட் வழியா வாங்கணும் நீங்க செலக்ட் பண்ணா ஷிப் ராக்கெட் வந்து உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் இப்போ 600 நகரங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல நல்லா பூம் ஆகும். இப்போ வந்து வளர்ந்துட்டு தான் வருது. இதுதான் கமிஷன். ஒட்டு மொத்தமா இதுல வந்து கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15%. ஒட்டுமொத்த கமிஷன் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டா 18%. ஆனால் மற்ற கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் போட்டு மொத்தமா வந்து 30 to 35%. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு பொருள் வந்து கமிஷன் வந்து 10% வச்சுக்கோங்க. அவனோட கமிஷன் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 18% டாக்ஸ் போடுவான், அதுக்கு 18. அப்போ அந்த ப்ராடக்ட்ல வந்து குறைஞ்சபட்சம் 1 to 2% வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் போடுவான். மொத்தமா போட்டா 30% 35% வந்து அவனுக்கு வந்து கமிஷனா போயிடும். ஆனால் இங்க வந்து அதிகபட்சம் 18% எல்லாமே முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் நான் சொல்றது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கான விஷயங்கள் செலவுகளை குறைச்சி நம்மளோட தேவையில்லாத செலவு, இது எல்லாமே மறைமுக செலவு, அந்த மறைமுக செலவு வந்து இவங்க குறைக்கிறாங்க. ஆனால் ஓஎன்டிசி வந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துதா அப்படின்னா நிறுவனங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எப்பயும் ஒரு போட்டி இருக்கும். நீ பெருசா, உன் ரூல்ஸ் பெருசா, நான் பெருசான்ட்டு.
ஆனால் நிச்சயமா வந்து இல்ல. இப்போ வந்து இது சமீபத்திய கணக்கெடுப்பு. ஓஎன்டிசில வந்து ரொம்ப குறைஞ்ச விலை வந்த உடனே இந்த டெலிவரி அப்படிங்கிறத குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே டெலிவரி காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப டெலிவரி காஸ்ட்டை வந்து லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டா குறைச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவலா ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க. ஓஎன்டிசி விட நாங்க தான் கம்மி அப்படின்ட்டு. ஏன்னா தனியார் நிறுவனங்கள் என்ன மாதிரினா முடிவெடுக்க முடியும், ஆனா அரசு நிறுவனங்கள் அப்படி செய்ய முடியாது. பட் வந்து இப்படியும் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வெகு விரைவில் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை நிச்சயமா வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எல்லாத்துக்கும் இது வந்து வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வழியா தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபியூச்சர்ல வரப்போகுது. இது வழியா தான் மற்ற எல்லா விற்பனையும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஓஎன்டிசி பாரத் மண்டின்னு சொல்லி கவர்மெண்ட் இன்னொன்று கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்து ஒன்னா வரப்போ நமக்கான வாய்ப்புகள் வந்து இங்க ரொம்பவே பிரகாசமா இருக்கும். இப்போதைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டெலிவரி சார்ஜை வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு இதை வந்து எல்லாத்தையும் இவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கும் வந்து வேற ஏதாவது அரசாங்கம் ரூல்ஸ் கொண்டு வரப்போ இது கண்டிப்பா மாறும். நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லா சந்தைகளையும் நம்ம போய் நம்ம பொருளை வந்து போட்டு உக்காந்துடணும். எங்க எப்ப நடக்குதோ அதை நடத்தே தீரணும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் தான் விற்பனை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓஎன்டிசி, அமேசான், பிளிப்கார்ட் எல்லா சந்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எங்க வேணாலும் உங்க பொருளை வித்துக்கோங்க. ஆனால் ஓஎன்டிசிக்குள்ள வரணும்னா அரசாங்கத்தோட ரூல்ஸ் வந்து ரொம்ப நீங்க ஃபாலோ பண்ணணும். ஜிஎஸ்டி இருக்கு, நெய்யுக்கு வந்து அக்மார் சர்டிபிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓஎன்டிசி அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வந்து சரிசமமா, ஏன்னா எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட முயற்சியும் கூட. அதை தான் நாங்களும் வரவேற்று இப்ப நாங்களும் அக்ரிசக்தியை வந்து எம்எஸ்என் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கோம். எம்எஸ்என்னா உங்களை மாதிரி ஆட்களை ஆன்போர்டு பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து உங்க விற்பனையை வந்து அதை கொண்டு வரது தான் எங்களோட வேலை. நாங்க வந்து செல்லரா ஜாயின் பண்ணல, ஒரு உங்களை வந்து அடுத்த கொண்டு போறதுக்கான ஒரு இதாக தான் நாங்க ஜாயின் பண்ணி ஒரு ஏஜென்சியா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் வந்து இன்னும் முன்னாடி வரணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமும். ஸோ என்னோட செஷன் முடிஞ்சது. உங்க கேள்விகள் இருந்தா நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். நன்றி சார். வணக்கம் சார், நான் மஞ்சுளா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். மஞ்சு காட்டன் பேக்ஸ், ஹெர்பல் நாப்கின், இப்போ மசாலா ஐட்டம் ட்ரைனிங் முடிச்சுக்கேங்க சார். அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ இந்த ஓஎன்டிசின்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அதுக்கு கொஞ்சம் டெஃபினிஷன் கொஞ்சம் கொடுங்க. என்ன அப்படி ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் மேடம். அதாவது எல்லாத்துக்கும் திறந்த கட்டமைப்பு, எல்லா விற்பனையாளர்களுக்கும், அவ்வளவுதான் மேடம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே நிறைய கமிஷன் வாங்கி அவங்க ப்ராடக்ட் அவங்களே சேல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முயற்சி, இது அரசாங்கத்தோட முயற்சி. ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். சரிங்க சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் நான் பாலாஜி பேசுறேங்க சார், சேலம்ல இருந்து. வணக்கம் சார். சரி, இப்போ நீங்க வந்து நாங்க வந்து மெயினா கோகனட் ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்றோம். இப்போ எங்க ப்ராடக்ட்ஸ் ஆன்போர்டிங் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அக்ரிசக்தி? சார் கண்டிப்பா, அதுதான் எங்க வேலையே. ஓகே ஓகே. அதுதான் இப்போ நம்ம ஆன்போர்ட் பண்ணனும்னா அதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் சார்? லைக் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பீங்களா எப்படிங்க சார்? ஆமா, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு. பட் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா இப்ப நெய் விற்கிறோம்னா உங்களுக்கு வந்து அக்மா சர்டிபிகேட் இருக்கணும். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்முலா இருக்கு. நீங்க என்ன மாதிரி பொருளை விற்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்க வழியா நீங்க ஜாயின் பண்ணலாம், இல்ல பேடிஎம்லயே நீங்க போய் டைரக்டா ப்ராடக்ட் அப்லோட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பேடிஎம்ங்களா? ஆமா, பேடிஎம்லயும் நீங்க டைரக்டா விற்பனை பண்ணலாம். ஓகே. எங்க மூலமா வரப்போ உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம். பட் அவங்க வந்து அந்த ட்ரைனிங் இல்லாம அதை கொண்டு போவாங்க. அதான் விஷயம். இல்ல, எங்களுக்கு அந்த ட்ரைனிங் தேவைப்படுது. எப்படி சார் நம்ம லைக் ஆன்லைன் ட்ரைனிங் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குங்க? அது ஜஸ்ட் ஒரு பிரீஃப் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே. ஆமா, இல்ல சார், அது வந்து கன்ஃபார்ம் நடக்கும். அந்த ட்ரைனிங் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. நம்ம எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போகணும், ப்ராப்பரா எப்படி பேக்கிங் பண்ணணும், அதுக்குள்ள ஒரு நியூட்ரிஷன் டேட்டாஸை நீங்க எப்படி அக்ரிகேட் பண்ணணும், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும் சார்? லைக் ஆன்போர்டிங்க்கு அக்ரிசக்தி சார்? ஆன்போர்டிங்க்கு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ரீ தான் சார். ஒவ்வொரு சேல்ஸுக்கு தான் கமிஷன் வரும். பட் ட்ரைனிங் மட்டும் உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும் சார். ஓகே ஓகே. அது வந்து கவர்மெண்ட் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தான் இருக்கும். நீங்க வந்து ஸ்டேஷன் சென்னைங்களா? எங்க சார்? கிருஷ்ணகிரி சார். கிருஷ்ணகிரிங்களா? ஓகே ஃபைன். உங்க குட் நேம்? செல்வமுரளி. ஓகே சார். ஓகே.
சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இதுல குரூப்ல ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா உங்களை எல்லாத்தையும், அந்த இதுல ஃபார்ம் இது பண்றோம். சார் கூட வந்து 1-to-1 செஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாரோட கனெக்ட் பண்ணிடலாம். அது சார் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேங்க சார். மேடம் பேசலாமா? நானு பேசலாம் சார், பேசலாம் சார். ஓகே ஜி, வணக்கம். பார்த்தா சார் எப்படி இருக்கீங்க ஜி? வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரைட், நல்லா சூப்பர் ஜி. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன், சாரி. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இட். என்னோட கொஸ்டின் என்னன்னாக்கா, நான் உங்களுக்கு தெரியும் we are a software developer. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஓஎன்டிஸ்ல பண்ண முடியுமா, இல்ல ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா, பிசிக்கல் ப்ராடக்ட் மாதிரி தான் பண்ண முடியுமா? சார் டிஎஸ்பி இருக்கு சார், டிஎஸ்பி வந்து தாராளமா ஜாயின் பண்ணலாம். டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணலாங்களா? தாராளமா பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு ப்ரோட்டோகால், ஒரு பிளாக் செயின் பேஸ்ட் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால் அடிப்படையில் தான் இந்த ஓஎன்டிசி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு டிஎஸ்பி வந்து டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடர் கண்டிப்பா தேவை. அது நீங்க வந்து அதுக்கு எது நீங்க டெவலப் பண்ணி அந்த ஓஎன்டிசியோட வேலிடேஷன் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. சூப்பர் ஜி. அப்ப நான் உங்களுக்கு தனியா 1-to-1 கேட்கறேன். எப்படி என்ன ப்ரொசீஜர் சொல்லிட்டீங்கன்னா வில் ஃபாலோ. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் ஓஎன்டிசி பத்தி, எனக்கு யாரும் கடை சொல்ல இந்த ஐடியா. எனக்கு அந்த கன்சர்ன் பர்சன் பேசுனேன், இல்ல சார் இன்னும் ஆட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, சர்வீஸ் ஆட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 1 month பிஃபோரோட ஒரு ஓஎன்டிசி செஷன் அரேஞ்ச் பண்ண எம்எஸ்எம்இல டிஎஃப்ஓல. பட் அங்கேயும் தான் சொல்லியிருந்தாங்க. பட் லக்கில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு ஃபேவரா சொன்னது. தேங்க்யூ வெரி மச். நான் திரும்பி உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். ஓகே கண்டிப்பா. இது வந்து ஓஎன்டிசின்னு என்னைக்கு வந்து பேப்பர்ல நியூஸ் வந்து அன்னையில இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓஎன்டிசி பத்தி. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. நான் கனெக்ட் பண்றேன். தேங்க்யூ சார் இந்த பிரசன்டேஷன் ஷேர் பண்ண முடியுமா? பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாதிங்களுக்கு கிடைக்கவே இல்லை பிரசன்டேஷன். அப்படியா? சரி சார், ஓகே தரேன் மேடம். அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நான் தரேன். ஒரு சின்ன சார், நம்ம பிரசன்டேஷன் வந்து ரெக்கார்டிங் செஷன் அனுப்பி யூஸ் பண்ணிக்கிற ஒரு கவலை எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நாங்க பார்க்கவே முடியல, லாஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது, அதனால தான் சார். ஓகே சரி தரேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஜி, சென்னை இது பிபிடி ரெக்கார்டிங் செஷன் அனுப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ வணக்கங்க சார். இப்போ இதுல வந்து அமேசான்ல வாங்குறோம், பிளிப்கார்ட்ல வாங்குறோம்னா அந்த நேரம் அந்த வெப்சைட்ல போயிட்டு வாங்குறோம் சார். அதே மாதிரி ஓஎன்டிசில வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் இல்ல வந்து உள்ள போகணும்னா அதுக்கு என்ன வெப்சைட் இருக்கு, இல்ல ஆப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சார் இது வந்து இது வந்து எல்லாத்துலயும் இருக்கு சார். நீங்க வந்து உங்க மொபைல் ஆப்ல தான் மோஸ்ட்லி வாங்க முடியும். உங்க மொபைல் போன்ல வந்து மொபைல் என்ன ஆப் இருக்குங்க சார்? எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் ஓஎன்டிசின்னு தேடுங்க. சர்ச்ல போய் எஸ்பெஷலி பேடிஎம் இருந்தா பேடிஎம்ல பாருங்க, ஓஎன்டிசின்னு இருக்கும். ஓகே, நாங்க இதுவரைக்கும் பேடிஎம் யூஸ் பண்ணல சார், கூகுள் பே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இல்ல அதுலயும் லிஸ்ட் ஆயிடும் சார், விரைவில் அதுலயும் லிஸ்ட் ஆயிடும். கவர்மெண்ட் அதுலயும் கொண்டு வர சொல்லிட்டாங்க. பேடிஎம், போன்பே எல்லாத்துலயும் எல்லாம் ஓலா ஆப் இருக்கு தெரியுமா? ஓலா ஆப். ஓகே சார். ஓலா செல்போன் ஆப் இருக்குல்ல, இந்த கார் புக்கிங் பண்றது, காரு பைக் எல்லாம் புக் பண்ணுவோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஃபுட்ன்னு இருக்கும். அந்த ஃபுட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் வரும். ஓகே சார். இப்போ ஆன்போர்ட் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? இதுக்கு என்ன சார் ப்ராசஸ்? ஆன்போர்ட் பண்றது நாங்க வந்து இந்த மேடம் குரூப் கிரியேட் பண்றாங்க, அதுல வந்து டீடைல்ஸ் அனுப்புறோம் சார். அது வந்து ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா அதை வச்சு வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு ஒரு அது எப்படி ஒரு 15 days ப்ராசஸ் சார் அது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். பூபதி போச்சம்பள்ளி சார். குட் ஈவினிங் சார். உங்களோட செஷன் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். சார் நாங்க இப்ப சித்தா மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் கிளினிக். ஓகே சார், அதுக்கு வந்துட்டு நீங்க பார்கோட் மாதிரிலாம் சார் வெப்சைட்லாம் ரெடி பண்ணி தருவீங்களா? வெப்சைட், ஆப், பிளே ஸ்டோர்ல ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணி தருவீங்களா? தனியா பேசிக்கலாம் சார், அது தனியா பேசிக்கலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது இல்ல சார். சரிங்க சார், நம்ம தனியா பேசலாம் சார். ஓகே சார். ஓகே சார். டவுட் இருந்தா நம்ம பேசலாம். தேங்க் யூ சார். சரிங்க சார். ஓஎன்டிசி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹாய் சார். கேக்குதுங்களா? ஹாய் சார், கேக்குது சார். லைக் எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு சார். நீங்க சொன்ன ஓஎன்டிசி வந்திருக்கோம். ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு, இப்போ எல்லாருமே வந்து இதுக்குள்ள யாருமே மெயின் பிளேயர்னு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இதுக்குள்ள வந்து எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்
ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றேன்னா ஸ்விக்கி சொமேட்டோல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன், அங்க வந்து அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். மோரோவர் நான் அவங்களை கேள்வி கேட்க முடியும். அது இல்லாம அவங்க அந்த பொருளை ஓன் பண்றாங்க. ஸோ அந்த டெலிவரியை வந்து அவங்க வந்து பண்ண லைக் கம்மியா பண்ணோம்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. பட் இங்க பார்க்கும்போது கவர்மெண்ட் தான் அதை ஓன் பண்ணுது. ஸோ எல்லாமே இதுல வந்து பலதரப்பட்ட தேர்ட் பார்ட்டிஸ் தான் அதுக்குள்ள இருக்காங்க. இப்ப நான் ஆர்டர் பண்ணது ஒருத்தர்கிட்ட இருக்கும், வர்றது ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் இருக்குது. இத எப்படி இவங்க வந்து கவர்னன்ஸ் பண்ண போறாங்க? ஒண்ணு கவர்மெண்ட் நான் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே சார். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. நான் பெங்களூர்ல போய் ஆர்டர் போட்டப்போ வந்து என்ன டைம்னே சொல்லலாம். ஆனா திடீர்னு வந்து கால் பண்ணி உங்க பொருள் கொண்டு வரணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இது ஓஎன்டிசி வந்து இப்ப லைவுக்கு வந்து இன்னும் பீட்டா ஸ்டேஜ் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்ப 600 சிட்டில ரன் ஆகி முதல்ல 5 சிட்டில ஆரம்பிச்சாங்க. இப்ப 600 சிட்டி எக்ஸ்பெண்ட் ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு தோராயமா ஒரு டேட் இது சொல்லிட்டாங்க. உங்களா இந்த டைமுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேரும், இவர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்ட்டு. சோ இதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இம்மீடியட்டா வந்து டிக்கெட் ரைஸ் ஆகி 3 பேருக்கு போகும். யாருன்னா எங்க டீம்ல வந்து டிக்கெட் ரைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஹோட்டல் இருப்பாங்க, இன்னொன்னு ஓஎன்டிசிக்கு டைரக்டா ஒருத்தர் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிடும். சோ இத வந்து யார் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி அதை ஆக்சஸ் பண்றப்போ வந்துட்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வு வந்து உடனே சொல்ல முடியும். ஓகேங்களா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இப்பதான் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் வராங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்ல பிளாக் செயின் புரோட்டோகால் இருக்கிறதுனால இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணி லைவ் கொடுத்துட்டோம். லைவ் கொடுத்த அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வந்து நாங்க வெர்ஷன் மாத்திட்டோம், இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துக்கன்னு சொல்றப்போ இப்போ 1.5 மாசம் கழிச்சு திரும்ப நாங்க அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் அப்டேட் பண்ணிட்டே வராங்க. இந்த அப்டேட் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் ஓஎன்டிசி கொண்டுதான். ஸோ அதனால வந்து அந்த குழந்தை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுது. பட் சப்போர்ட்டுக்கு வந்து எங்க 2 பேருக்கு மெயில் வந்துடும். அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் வெண்டாருக்கும் மெயில் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ரெண்டாவது கேள்வி சார், இப்போ யாருமே இதை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ரேட்டிங் சிஸ்டமோ ஆர்எல்ஸ் சம்திங் இதை வந்து இவங்க வந்து ஒரு கிரெடிபிளான பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஏதாவது சிஸ்டம் இதுக்குள்ள இருக்கா? இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சர்வீஸ் வந்து நல்லா பண்றாங்க, அந்த மாதிரில இவங்க ஒஸ்டா இருக்காங்க, அந்த மாதிரி அந்த ஒரு கிரெடிபிலிட்டிக்கான சிஸ்டம் ஏதாவது உள்ள இருக்குங்களா ஓஎன்டிசிக்குள்ள? இருக்கு சார். அதான் ரிவ்யூ. அந்த ரிவ்யூ வந்து நீங்க அன்ஆதரைஸ்டா நீங்க கொடுக்க முடியாது. அந்த ரிவ்யூ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை ஷோ பண்ணவே காட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஒரு 10 டைம் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா எப்படி வந்து அவர் ரிவ்யூ வாங்குவாங்க. அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து பேக் எண்ட்ல வந்து ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ப்ராடக்ட்டை வந்து எப்படிலாம் வந்து வந்துச்சு, அது எங்க டிலே ஆச்சு, அந்த டிலேவுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்கன்னா வந்து அங்க கேட்கும். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இதுக்குள்ள இதான் லாஸ்ட் கேள்வி சார். லைக் இப்போ ஒரு செப்டோலயோ ஸ்விக்கி சொமேட்டோலயோ ஆர்டர் போடும்போது அதுல கூப்பன்ஸ் இருக்கும். லைக் ஒரு இடத்துல பேஸ்ட் அந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி அதிகமாவோ கம்மியாவோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஒரு ப்ராடக்ட். லைக் இப்போ ஓஎன்டிசி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க இப்போ வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஸோ அது எப்படி சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியும் அவங்களால? அதுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ ஒரே டைம்ல 100 பேர் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்கேலபிள் பண்ணும்போது கண்டிப்பா இதே பிரைஸ்லயே ஒன்று பண்ண முடியாது இல்லையா? அது எப்படி பண்ண போறாங்க? லைக் அதுவும் இல்லாம இந்த கிக் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவ்வளவு லைக் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு லைக் எப்படி சொல்றது கமிஷன்ஸோ எதுவுமே போக மாட்டேங்குது. நிறைய இது விஷயம் எல்லாம் நடக்குது இல்லையா? இப்போ ஓலா ஆட்டோஸ்க்கு அந்த மாதிரிட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து இவங்க செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓஎன்டிஸ்ல இருக்கிற டெலிவரி பர்சன் லைக் தேர்ட் பார்ட்டிஸ் இல்லாம இவங்க வந்து இதுக்குள்ள இருப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது லைக் இதை வந்து சரி பண்ண நினைக்கிறாங்களான்னு கேக்குறேன். இந்த அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற இந்த செக்டார்ஸ் எல்லாம் பண்ண நினைக்கிறாங்களா? ஆர் இவங்க ஒரு லைக் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் நான் கவர்னன்ஸ் மட்டும் பண்றேன்னு நினைக்கிறாங்களா? சார் சார் சூப்பர் சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நான் சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன். அதான் நிறைய கேள்வி கேக்குறீங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை சார். RSF அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டோகால் வந்து NPCA பில்ட் பண்ணிருக்காங்க. NPCA நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா எஸ்பெஷலி பில்ட் திஸ் புரோட்டோகால் ஃபார் ONDC. ஓகே. இது வந்து என்ன பண்ணுதுன்னா சார், இப்ப பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கு நீங்க கிட்ட பொருள் வாங்கிட்டீங்க. அந்த 50 ரூபா பொருள் வந்து டைரக்டா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. வந்து என் அக்கௌண்ட் வந்து சேர்ந்துரும். இது தேவை வந்து நோடல் அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்க ஓபன் பண்ணணும். சாதாரண அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்பெசிபிக்கா சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸுக்குள்ள என்ன நடக்கும்னா,
கரெக்டா 2வது நாள் வந்து ஒரு புரோட்டோகால் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த 50 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு இல்ல, அந்த ஆர்டர் பார்த்துட்டு அதுல லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் யாரு, ஓகே ஓகே அவருக்கான காசு போயிடும். ஓகே. இதுல வந்து நான் வந்து இன்டர்மீடியட்னா எனக்கு 1% கமிஷன் வந்துடும். இன்டர்மீடியட் கிடையாது, இந்த பில் பண்றதுல எனக்கு 1% கமிஷன் வந்துடும். அடுத்தது அந்த பேலன்ஸ் வந்து அந்த கரெக்டா அந்த பர்சன்டேஜ் இவருக்கு இருக்காருல்ல செல்லர், மீதி அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். வித்தின் ஏ வீக் அவங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இது வந்து வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன், தட் இஸ் டன் பை அ புரோட்டோகால். ஓகே ஓகே ஓகேங்களா? அதனால வந்து கவர்மெண்ட் நிறைய தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இப்பதான் 99% கிராஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. சரி ஓகே, தேங்க்யூ சார். நிறைய கேள்வி இருக்கு. நல்ல பட் நான் பர்சனலா அதை பிளான் பண்றேன் இல்லையா, அதில் 1-to-1 வேணா இருக்கிற மற்ற கேள்விகளை கேட்குறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரோகிணி மேம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறாங்க மேம். ஹலோ 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 பேசுறாங்க சார். ஹலோ சார், மதியம் ஃப்ரம் கடலூர். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இதுல இப்போ கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு மற்ற இந்த கமிஷன் பத்தி பேசிருந்தீங்க. மற்ற சைட்டுக்கு இந்த சைட்டுக்கும் எப்படி பெனிஃபிட்டா இருக்குமா எப்படின்ற மாதிரி சார்? நம்ம ப்ராடக்ட்டை விற்கணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும் சார். ஏன்னா ஓஎன்டிசி மட்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல, எல்லாத்தையும் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, எந்த இடத்துலயும் வந்து நமக்கு வந்து பிசினஸ் தேவை. ஸோ அது வந்து இங்கதான் அங்கதான் நம்ம பண்ணாம எல்லா இடத்துலயும் நம்ம பண்ணிதான் தெரியும். இல்லை சார், இப்போ எங்கள் ப்ரைஸிங் எங்களுக்கு ப்ராப்ளம் வருது. என்னன்னா இப்போ அமேசானில் வந்து நம்ம நார்மலாக போடும்போது வந்துட்டு 40% அவங்களே எடுத்துக்கிறாங்க. 100 ரூபாய் 40 60 எடுத்துக்கிறாங்க. காஸ்ட் கூட அடக்கம் ஆக மாட்டேங்குது. நம்ம எப்படி காமர்ஸ் வந்து ஓவர் காஸ்ட் நம்ம எப்படி ப்ரைஸிங் வைக்கணும்? 100 வைக்கணுமா, 150% வைக்கணுமா? சார் எப்பயுமே வந்து +50% வைக்கணும் சார். இன்டர்நெட் வரப்போ உங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி மற்ற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி நீங்க வந்து 50% வச்சாதான் இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வெளியே வர முடியும் சார். இல்லைன்னா வந்து நீங்க லாஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்கணும். அது இப்போ நம்ம வந்து நார்மலா வந்து காஸ்ட் ப்ளஸ் 30% 40% டைரக்ட் செல்லிங்ல போறோம். நம்ம வாட்ஸ்அப்ல இது மாதிரி டைரக்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. நமக்கு இன்டர்மீடியட் இல்லாம நமக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா கஸ்டமருக்கு 10 ரூபா பெனிஃபிட் ஆகுது, நமக்கு பெனிஃபிட் ஆகுது. அதான் நம்ம இந்த மாடல டைரக்ட் மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கோம். ப்ரைஸிங் நம்ம வந்து ஆன்லைன்ல போகும்போது இன்டர்மீடியட் வரும்போது அவங்களோட கமிஷன் அதிகமா போயிடுது, நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சி போயிடுது. தகுந்த ப்ரைஸிங் எப்படி வைக்கிறது இ-காமர்ஸ்ல வந்துட்டு? இல்ல, இ-காமர்ஸ்க்கு ஓஎன்டிசிக்கு நீங்க வந்து 20% 25% வச்சா போதும். பட் மத்தவங்களுக்கு நீங்க 30% வச்சே தீரணும் சார். சாரி 50% வச்சே தீரணும். 50 வச்சா நமக்கு 20% நிக்கும் செலவெல்லாம் போக. ஆமா ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस கேட்கணுங்களா? வணக்கம், ஜெகதீஷ் பேசுறேங்க சார். வணக்கம் சார். நான் வந்து ஃபினான்ஸ் கன்சல்டன்ட், பேங்க் லோன்ஸ், பர்சனல் லோன் அந்த மாதிரி லோன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன மாதிரி ஃபினான்ஷியல் பீப்புள்ஸ் வந்து இதுல உள்ள வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி சார்? இதுக்குள்ள வந்து ஃபியூச்சர்ல வந்து லோன்ஸ் வந்து மைக்ரோ கிரெடிட்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு சார். பட் இப்போ இல்ல, விரைவில் வரும். அப்போ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஓஎன்டிசி பேஜை ஃபாலோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஓஎன்டிசில ஆன்போர்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல லிஸ்ட் ஆகுமா, இல்ல ஆல்ரெடி லிஸ்ட் மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல லிஸ்ட் ஆனதை ஓஎன்டிசில லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? அங்க வந்து எந்த விதிமுறையும் கிடையாது. பண்ணலாம் பண்ணக்கூடாது விதிமுறைகள்லாம் கிடையாது.
பட் வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னன்னா, எல்லா பேங்க் ஆப்லயும் இந்த ஓஎன்டிசி லிஸ்ட் ஆன ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஓஎன்டிசில நீங்க ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணா போதும், எங்கெல்லாம் வந்து ஓஎன்டிசி எனேபிள்ட் ஸ்டோர்ஸ் இருக்கோ அங்க எல்லாத்துலயும் இது இருக்கும். ஸோ ஓஎன்டிசி எந்த லொகேஷன்ல நம்ம எந்த ஏரியாவை சேல் பண்றோமோ அங்க லிஸ்ட் பண்ணா அங்க இருக்கிற பேங்க் ஆப்ல நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஆனா ஒரு இடத்துல நீங்க லிஸ்ட் பண்ணா போதும். இப்போ நான் வந்து நீங்க சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் போறீங்க, கோயம்புத்தூர்ல எதெல்லாம் இருக்கோ அது லிஸ்ட் ஆகும். நீங்க நாளைக்கு பெங்களூர் போறீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ எல்லாமே அந்தந்த ஹைப்பர் லோக்கல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து HDFC பேங்க்ல போய் பார்த்தாலும் உங்க பேர் இருக்கும், எந்த அப்ளிகேஷன்ல போய் பார்த்தாலும் உங்க பேர் இருக்கும். அதான் இருக்கிற ஹைலைட். ஒரு இடத்துல ஆன்போர்ட் பண்ணாலும் எல்லா ஆப்லயும் லிங்க் ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் இப்போ நான் வந்து ஓஎன்டிசியில் முன்னாடி ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு ட்ரையல் பேசிஸில் ஒரு லிஸ்ட் என்னோட கம்பெனி ப்ரொஃபைல் லிஸ்ட் பண்ணேன். பட் மார்க்கெட் என்ன ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் போட்டு பார்த்தோம் இந்த நம்ம மாதிரி. அதுக்கே இப்போ வந்து B2B என்கொயரி வருது. அவங்க வந்துட்டு பீயிங் கவர்மெண்ட் ஏஜென்சி வெளிநாட்டுல இருந்து என்கொயரி வருது இல்லைங்களா? ஆமா ஆமா. இதெல்லாம் நமக்கு சார் டைரக்ட் பண்ணாங்க. இப்போ நான் B2C தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஜஸ்ட் ஒன் டெமோ பண்ணியிருந்தேன், கிலோ பெர் கேஜி ரேட் போட்டு. பட் அந்த ப்ரொஃபைலுக்கே they ask us, whether can you supply this enquiry has come from abroad. 1000 கிலோ சப்ளை இந்த உளுந்து பண்ண முடியுமா, பருப்பு பண்ண முடியுமா, அந்த பொருள் பண்ண முடியுமா, பல்க் என்கொயரி இது வந்து நம்ம ரீடைட் பண்றாங்க. ஸோ இட் will give to us B2B-க்காக இது ஆல்சோ எக்ஸ்போர்ட் அவுட் ஆல்சோ. அது நம்ம மற்ற சைட்ல எதிர்பார்க்காது. Funded one, government direction one. So any enquiry come from other department like export department, they redirect through this one global linker, and we get an enquiry through ONDC to our profile. So அது ஒரு பெனிஃபிட். சார் இத இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ONDC-க்கு நாங்களே இன்னும் எங்க ஆப் வந்து ஆன்போர்ட் பண்ணி இன்னும் வெரிஃபிகேஷன் தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல காசு. என்னன்னா ஒரு அதிகமான கமிஷன்லாம் இது இல்லாம எல்லாத்துக்கும் சரிசமமா சமத்துவமா கொடுக்கணும் நினைக்கிறப்போ வந்து இதுல வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும். இப்ப அடுத்த B2B-க்கு ஒண்ணு கொண்டு வராங்க. இதை விட இன்னொன்னு நம்ம கூட இருக்கிற நட்பு நாடுகள்ல எல்லாத்துக்கும் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இந்தியாவோட நட்பு நாடுகள் பக்கத்துல இலங்கை, பங்களாதேஷ் இங்கெல்லாம் ஒருவேளை எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்லாம் அங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கலாம், கிடைக்கும். டேட்டா எக்ஸ்பர்ட் ஆர்டர்ஸ் வரது வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா. e-commerce growth will grow up together இல்லையா? அது மாதிரி குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல. நான் ஆக்சுவலி என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பின் பண்ணிருக்கேன் மெசேஜ்ல. உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது பேசணும், கன்சல்டன்சி சம்பந்தமா பேசணும் அப்படின்னா கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சார் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் அந்த குரூப்ல வந்து ஃபார்ம் ஒன்று நான் போட்டு விட்டுறேன். நீங்க 1-to-1 செஷன் வந்து சார் கூட பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க, நம்ம சாரோட கனெக்ட் பண்ணலாம். ஹலோ சார் சொல்லுங்க. ஹலோ சார் சொல்லுங்க. சார் நான் வந்து இன்னும் ப்ராடக்ட் எதுவுமே ரெடி பண்ணல. ஃபுட் ப்ராடக்ட்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஒரு என்னோட தயாரிப்பு பொருள் வந்து அடக்க விலை 100 ரூபா வருது. நீங்க 50% மார்ஜின் வைக்க சொல்றீங்க. 150 ரூபா நான் எம்ஆர்பி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோட நேட்டிவ் திருநெல்வேலியில நான் 150 ரூபாய்க்கு விற்க முடியும். இதே பொருளை கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ விற்கும் போது அந்த டிரான்ஸ்போர்ட்டை நான் எப்படி இதுல மேட்ச் பண்றது, எப்படி இது பண்றது? சார் இந்த 150 நம்ம சொல்றோம் 50% நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட் வந்து அடக்கும் சார் அவங்க அமேசான்ல. ஓ சரி சரி. ஒரு சிலர் வந்து ஷிப்மெண்ட் காஸ்ட் தனியா கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுவாங்க சார். இப்போ ஒரு சில பண்டிகை டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷிப்மெண்ட் காஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும். ஸோ ஆஃபரை பொறுத்து சார். இப்போ நேற்று வந்து அமேசான் வந்து 300 ரூபாய்க்கு கம்மிங்கிற எல்லா பொருளுக்கும் வந்து நேற்று ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. சரிங்க சார். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டைம்ல வந்து சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பட் அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. நீங்க வந்து அவங்க டெலிவரி சார்ஜஸ் வந்து இது சொல்றது அப்ராக்சிமேட் 50ங்கிறது. ஸோ நான் அதிகபட்சம் தான் சொல்லியிருக்கேன். பட் அது அந்த 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதான் செய்யும்.
ஓ, அப்போ என்ன 100 ரூபா பொருள் எனக்கு சார் கேட்கல. 50 கொடுக்கணுமா இல்ல எம்ஆர்பி என்ன ரேட் வைக்கணும்? எம்ஆர்பி என்ன ரேட் வைக்கணும்? 100 ரூபாய் எனக்கு அசல். சார் இது ஹலோ, வந்து இது ஆஃப்லைன் தான் பேசணும் சார். பப்ளிக் எல்லாம் நிறைய ஒருத்தருக்கு இருக்கிற பொருள் இன்னொருத்தருக்கு வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ நம்ம ஆஃப்லைன்ல பேசலாம். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க 50% வைங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ஹலோ சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார் நீங்க சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே எங்க கிட்ட இருக்குங்க சார். எங்க ப்ராடக்ட் எப்படிங்க சார் நாங்க டிஸ்பிளேல வைக்கிறதுங்க சார்? மேடம் அதுக்கு நாங்க ஒரு ஃபார்ம் வந்து அனுப்புறோம் மேடம். இப்போ எங்களுக்கு வெரிஃபைல் தான் இருக்கு. ஸோ எங்களுக்கே வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு 1 month ஆகும். ஸோ அதையும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க ஆன்போர்ட் பண்ணி தரோம். இல்லைன்னா இப்பயே கூட நிறைய பேர் ஆன்போர்ட் பண்றாங்க, நாங்க கனெக்ட் பண்றோம். நீங்க பேடிஎம்ல டேரக்டா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பிரியா மேம், நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம் மேம். ஐ திங்க் அவங்க கேட்டுட்டாங்க மேடம். அப்படிங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க சார். இப்ப இல்ல அப்பதான் கேட்டாங்க, அவங்க தான் நமக்கு கேட்டது. எல்லா சர்டிஃபிகேட்டும் எங்கிட்ட இருக்கு. சித்ரா அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு 2 minutes வேணா வெயிட் பண்ணலாம். யாரா கேட்கணும்னு கேளுங்க. ஓகே ஓகே, 6:20 க்ளோஸ் பண்ணலாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் நான் அது மேடத்துல தான் கேட்கணும். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங், இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். ஹலோ சார் சொல்லுங்க சார், கேக்குதுங்க சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங், இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். நான் ஒரு 4 yearsக்கு முன்னாடி எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்தேன். அது ரினியூவல் பண்ணாமலே விட்டுட்டேன். சார் அது வந்து நீங்க எனக்கு நீங்க தனியா கால் பண்ணி நம்ம அதை பேசிடலாங்க சார். ஓகே ஓகே மேடம், ஓகே ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சார் பேசலாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சத்யபிரகாஷ் பேசுறேன் சார். ஹலோ சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கிளியரா இல்ல. சார் வணக்கம் சார். நான் கள்ளக்குறிச்சியில இருந்து பிரகாஷ் சத்யா பிரகாஷ்னு பேசுறேன் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ நான் வந்து ஓன் ப்ராடக்ட் பண்றேன். நான் ஒரு விவசாயி. என் பொருளை முரளி சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். இல்ல சார், இல்ல மேடம், விட்டு விட்டு கேக்குது எனக்கு. சார் திரும்ப சொல்லுங்க. நீங்க விவசாயி? சார் நான் விவசாயி. இப்ப நான் என் பொருளை விளைவிச்ச பொருளை நானே இப்ப மதிப்பு கூட்டி சேல் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் சத்யா ஃபுட் ப்ராடக்ட்னு ஒரு நேம்ல ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட எஃப்எஸ்ஐ அந்த சர்டிஃபிகேட் தான் மட்டும் இருக்கு. இதை எப்படி சார் என்னோட அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போறது அப்படின்றது கேள்வி சார். சார் நீங்க ஓஎன்டிசில கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த பேடிஎம் இந்த மாதிரி சைட்லாம் இருக்கு, அது கூட நீங்க லாகின் பண்ணி பண்ணலாம். ஒண்ணு என்னென்ன வாங்கணும், இந்த சர்டிஃபிகேட் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கிளியரிஃபிகேஷன். எஃப்எஸ்எஸ்ஐ தான் போதும். ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ மட்டும் தான் போதுங்களா? ஆமா, நெய் இந்த மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு அக்மார் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ அந்த எஃப்எஸ்ஐ வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கணுமா இல்ல நேஷனல் இருக்கணுமா சார்? சார் நீங்க ஸ்டேட்டுக்குள்ள பண்ணா ஸ்டேட்டுக்குள்ள இருக்கணும் சார். வெளியே ஸ்டேட்டுக்கு வெளியே பண்ணா கண்டிப்பா நேஷனல் இருக்கணும். ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நீங்க வந்து சார் நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதுல கொண்டு போங்க. ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல சேல்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்தா இதெல்லாம் சான்ஸ் இருக்கு சார். ஓகே 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 சார். நான் இன்னும் இந்த லோக்கல்ல மட்டும் தான் சார் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இப்போ என்கிட்ட கேழ்வரகு நான் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. அது மாவா என்கிட்ட மாவா அரைச்சி பண்றதுக்கு நான் மிஷின் போட்டிருக்கேன். அந்த மாவா அரைச்சி வெறும் 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு சின்ன இதுக்காக. அது எப்படி அடுத்தது கொண்டுட்டு போய் சேர்க்கணுன்றது தெரியாம ரொம்ப லோவ்லயே இருக்கேன் சார். என்னால அதை ரீச் பண்ணவே முடியல. திருவண்ணாமலை மலை கிரிவலத்திலே வித்துடலாமே. இல்ல இல்ல சார், அதுதான் சார் நம்ம லோக்கல்ல ஓரளவு போகுது சார். இப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பிசினஸ் இல்லை சார். இங்க என்ன கிராமம் குக்கிராமம் நிறைய இங்க. இல்ல சார், நீங்க சிட்டிக்குள்ள வந்து விற்கிறது நிறைய கடைகள் இருக்கு. அவங்கள அப்ரோச் பண்ணலாம், தாராளமா அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா சார், நீங்க அதை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா. திருவண்ணாமலை சார், திருவண்ணாமலை கிரிவலமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தையை விட்டுட்டு நீங்க எங்கெல்லாம் வெளியே யோசிக்காதீங்க. அந்த சந்தையை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க இருக்கிற ராகியும் மொத்தமா வித்துடலாம்.
இல்ல சார் இதுவரையிலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல சார். அங்க கொண்டுட்டு போனா நம்ம பொருள் எப்படி சார் விற்கிறதுன்றது எனக்கு தெரியல. அதனால முதல்ல டைம் ஆகும். ஒரு பிட் நோட்டீஸ்லாம் அடிச்சு முதல்ல கொடுத்து நாங்க இந்த ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னு முதல்ல கொடுத்து கொஞ்சமா நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் அடுத்து கொண்டு போக முடியும் சார். கண்டிப்பா சார். சரி சார் சரி சார். நான் உங்களுக்கு ஏதாவது பர்சனலா கான்டாக்ட் பண்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நம்ம இப்பவும் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு இப்பவும் ஜாயின் பண்றாங்க சார் செஷன்ல. ஐயோ. ஓகேங்க சார். நம்ம இதோட செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச் சார். எங்களுக்காக வந்து ONDC பத்தி சொன்னதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. நான் அந்த லிங்க் வந்து நான் குரூப்ல போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஏதோ சொல்ல வந்தாங்க மேடம் யாரோ. Thank you for the wonderful session, sir. Thank you. Thank you, sir. Thank you.